அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, பாவத்தை போக்கி செல்வ வளத்தை அள்ளித்தரும் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை வீட்டில் எளிமையான முறையில் எப்படி செய்வது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். பதிவு முழுமையா பாருங்க, உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவு முழுமையா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போலாம். சித்ரா பௌர்ணமி என்று சொன்னாலே நமக்கு சட்டுன்னு ஞாபகம் வரக்கூடியது திருவண்ணாமலை கிரிவலம், பழனிமலை கிரிவலம், பெருமாளுக்கே உரிய சத்தியநாராயணர் பூஜை மேற்கொள்வது, கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது, குலதெய்வ வழிபாடை இன்றைய தினம் மேற்கொள்வது, அம்மன் ஆலயங்களில் விசேஷமான திருவிழாக்கள் ஆரம்பமாவது இல்லது திருவிழாக்கள் கொண்டாடுவது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அது கூடவே இந்த சித்ரா பௌர்ணமி என்று இன்னொரு வழிபாட்டையும் மேற்கொள்வதால் நம்மளுடைய பாவ கணக்கு குறைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுது. அது என்ன வழிபாடுனா சித்ரகுப்தர் வழிபாடு. இந்த சித்ரகுப்தர் யார், இவருடைய பிறந்த நாளாக சித்ரா பௌர்ணமி ஏன் கருதப்படுது அப்படிங்கிறத ஒரு தனி பதிவா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லயோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயோ பின் பண்றேன். சுருக்கமா இந்த பதிவுல பார்க்கணும் அப்படின்னா, யமதர்ம ராஜாவுடைய உதவியாளர் அல்லது கணக்காளர்னு கூட சொல்லலாம். அவர்தான் சித்ரகுப்தர். இவரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான் தோன்றினார் என்று சொல்லப்படுது. நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு அதற்கான பலாபலனை நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு கணக்காளராக இந்த சித்ரகுப்தர் பணியாற்றுகின்றார். சித்ரகுப்தருக்கு ஒரு நாள் ரொம்ப வருத்தமாக இருந்துதான். என்ன அப்படின்னா, மனிதர்கள் தாங்கள் அறியாமல் செய்த தவறுக்கும் பாவங்களை ஏற்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய பாவ கணக்கை குறைக்க வேண்டும், அவங்களுடைய தண்டனையை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறார். இவர்கள் அறியாமல் செய்த தவறுகளுக்கும் தண்டனையை அனுபவிக்கிறார்கள். அதை எப்படியாச்சும் குறைக்கணும்னு எனக்கு தோணுது சிவபெருமான், ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க, ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட கேட்கும் பொழுது சிவபெருமான் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த சித்ரா பௌர்ணமி என்று யாரெல்லாம் உன்னை, அதாவது சித்ரகுப்தரை நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் அறியாமல் செய்த தவறிலிருந்து பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு வழங்கக்கூடிய உரிமையை தகுதியை உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சித்ரகுப்தருக்கு வரம் கொடுத்திருக்கார். அதனால்தான் சித்ரா பௌர்ணமி என்று நம்ம சித்ரகுப்தரை நம்ம மனசார வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் அறியாமல் செய்த தவறுகளுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படும், செல்வ செழிப்பும் ஏற்படும் என்று சொல்லப்படுது. சித்ரகுப்தருக்கென்று கோயில் காஞ்சிபுரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு தெரியும். மற்ற இடங்களில் ஏதாவது கோவில் சித்ரகுப்தருக்கு என்று இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. காஞ்சிபுரம் சென்று இன்றைய தினம் வழிபாடு செய்ய முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனா நம்ம வீட்டிலேயே ஒரு தீபம் ஏற்றி மனசார சித்ரகுப்தரை நினைத்து அந்த விளக்கில் இருந்து வரக்கூடிய அந்த ஜோதி சொரூபமாக சித்ரகுப்தரை நினைத்து நம்ம வழிபாடு இன்றைய தினம் செய்யும் பொழுது நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து நம்ம கேட்கக்கூடிய வரங்களை தரக்கூடிய நிலையில் சித்ரகுப்தர் இருக்கார். இவரை இன்றைய தினம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலன் தரும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்படி எளிமையான வழிபாடை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது மாலை 6 மணிக்கு மேல பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா 6 மணி 6:30 மணிக்கு மேலதான் வானில் சந்திரன் தோன்றுவார். இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது சந்திரனை சார்ந்து இருக்கக்கூடிய உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில ரெகுலரா நீங்க ஏத்தக்கூடிய எல்லா தீபங்களையும் ஏத்துங்க. உங்க சாமி படங்களுக்கெல்லாம் பூ வைங்க, பொட்டு வைங்க, எப்பயும் போல நீங்க அலங்காரம் பண்ணுங்க. தனியா ஒரு மண் அகல் தீபத்தை எடுத்து அது முழுக்க நெய் விட்டு அந்த தீபத்தை ஏற்றி மனசார அந்த தீபத்தையே நீங்க என்ன பண்ணணும்னா சித்ரகுப்தராக பாவனை பண்ணிட்டு இங்க கலவை சாதம், சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தேங்காய் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், பால் சாதம், இந்த மாதிரி கலவை சாதங்களை தான் நம்ம சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்க நெய்வேத்தியமாக படைக்கலாம். கொஞ்சமா செஞ்சு அதை பூஜை அறையிலையும் வைக்கணும். இன்னொரு தட்டிலையோ இலையிலையோ வச்சு எல்லா கலவை சாதத்தையும் வச்சு உங்க வீட்டுல மொட்டை மாடி இருக்குனாலும் சரி, இல்ல பால்கனி இருக்குனாலும் சரி, அங்கேயும் அந்த சந்திர பகவானுக்கும் இதை படைச்சு உங்க வீட்டுல இருக்கவங்களோட சேர்ந்து இந்த உணவை உட்கொள்ள வேண்டும். முடிந்தவர்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆற்றங்கரையிலையோ அல்லது சென்னை மாதிரி இடங்கள்ல கடற்கரைக்கெல்லாம் போய்
உங்களுடைய உறவினர்களோட இந்த சித்ரா அன்னத்தை வந்து அங்க உட்காந்து சாப்பிடுறது, அங்க சாப்பிட்டுட்டே அந்த நிலவை ரசிப்பது அப்படிங்கிறது வந்து மனசுக்கு ரொம்ப இதமானதாக கருதப்படும். ஏன் அப்படின்னா, சந்திரன் தான் மனோகாரகன். நம்ம மனசு சரியில்ல, இல்ல ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கோம், ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கோம், எந்த முடிவும் எடுக்க முடியல, ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான போராட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா? இந்த முழுமையான நிலவை உங்க வீட்டு மொட்டை மாடியிலிருந்து உங்க குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து உட்காந்து ரசிக்கிறதும் சரி, கடற்கரை ஆற்றங்கரைக்கெல்லாம் இந்த உணவுப் பொருட்களை எடுத்துட்டு போய் அங்க உட்காந்து எல்லாரும் சேர்ந்து இருந்து அந்த அலை ஓசையினுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டும், இந்த வானத்துல இருக்கக்கூடிய இந்த முழு நிலவை ரசித்து கொண்டும் ஒரு 20 நிமிடமாவது அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தையும் மன அமைதியும் வந்து தரும். முக்கியமா இதில் என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரனையே தன்னுடைய ஜடாமுடியில் சூடி இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். சந்திரனை தன்னுடைய ஜடாமுடியில் சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சந்திர மௌலீஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் உண்டு. அதனால ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை 11 முறையாவது அந்த நிலவை பார்த்து சொல்லி நீங்க மனசை வந்து ரிலாக்ஸா வச்சுட்டு நீங்க நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுட்டு சந்தோஷமா இன்றைய நாளை வந்து நீங்க செலவிடுங்க. மனசார சித்திரகுப்தரையும் வழிபாடு பண்ணுங்க. நாம தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களிலிருந்து விடுவித்து நமக்கு நல்ல ஒரு சூழ்நிலையும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பையும் கண்டிப்பா கடவுள் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.